Hey guys, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக நான் பண்ண 3D பிரிண்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளோட பெல்ட் டென்ஷன். பெல்ட் வந்து நல்லா டென்ஷனாக இருக்கணும். இதுலேயும் சரி இங்கேயும் சரி பெல்ட் டென்ஷன் ரொம்ப முக்கியம். பெல்ட் டென்ஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம பிரிண்டர் வந்து ரொம்ப மோசமாக பிரிண்ட் பண்ணும். எப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக, அதாவது ஆக்சுவலாக இது வந்து ஒரு சர்க்கிள் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓவல் ஷேப்பில் வந்திருக்கு. இதுக்கு காரணமே பெல்ட் டென்ஷன் தான். பெல்ட் டென்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஷேப்பும் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக நமக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் அது. நம்மளோட ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம அவுட்புட்டு கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. அதாவது ஃபிலமெண்ட் அந்த இடத்துல டெபாசிட் ஆகலை. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூடர் வந்து ஒழுங்காக நம்ம ஃபிலமெண்ட்டை புஷ் பண்ணியிருக்காது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உண்டு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் செட்டிங்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தென் மற்றபடி என்னோடய பிரிண்ட் எல்லாமே ஓகே தான். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டைமென்ஷன் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணுறப்போ இது வந்து 2 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ 2 சென்டிமீட்டர் இருக்குதான்னு பார்க்கலாம். 2 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அவுட்புட் கரெக்டாக இருக்குது, டைமென்ஷன் ஓகே. தென் ஃபேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேன் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஹீட்டை டெசிபேட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபிலமெண்ட்டோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் ஃபேன். ஸோ ஃபேன் கண்டிப்பாக ஓடியே ஆகணும். இந்த ஃபின்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஹீட் டெசிபேஷன் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஹீட் ரிமூவல் வந்து அதிகபட்சமாக நடக்கிறதுக்கு தான் இந்த ஃபின்ஸ் இருக்குது. ஃபேன் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு தள்ளும். ஸோ ஹீட் ரெகுலராக மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் ஃபேன் இருக்குது. ஃபேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேன் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எண்ட் ஸ்டாப்பர் அது மாதிரி கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ எண்ட் ஸ்டாப்பரில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டெஸ்டர் ஆர் ஸ்க்ரூ டிரைவர், இந்த 2 விஷயம், ஏதாவது ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு எதையுமே டச் பண்ணிடக்கூடாது. டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஒன்று எண்ட் ஸ்டாப்பரில் டச் பண்ணோம், எண்ட் ஸ்டாப்பர் போயிடும், இல்லை மதர் போர்ட் போயிடும். இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் இப்போ பாருங்கள். நான் இந்த மாதிரி பவர் சப்ளை ஆனில் இருக்கும் வச்சு நான் டெஸ்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சர்க்யூட் எரிஞ்சு போயிடுச்சு. இது மாதிரி எண்ட் ஸ்டாப்பரும் இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்குது. ஸோ அது பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபுல் செட்டப்பில் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்டெடியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்டெடியாக இருந்துச்சு, வைப்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். லீட் ஸ்க்ரூ அதில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி DIY பிரிண்டர்ஸில் லீட் ஸ்க்ரூ ரொம்ப முக்கியம். தென் எனக்கு இது பிரிண்டரில் பிடிக்காத ஒரு விஷயம் அந்த கனெக்ஷன்ஸ் தான். ரொம்ப கொச்சன்னு இருக்கும். தென் அடுத்த ஒரு செட்டப் என்ன அப்படின்னா அந்த பவுடவுன் எக்ஸ்ட்ரூஷன். இந்த செட்டப் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஏன்னா ஃபிலமெண்ட் வந்து கைடு கரெக்டாக இல்லை. அதனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது. தென் நான் பண்ண ஒரு டிஃபெக்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஹீட்டிங் பிளாக். இதில் நடுவில் அந்த நாசில் வந்து பிரேக் ஆகி உள்ளே ஸ்டக் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம நாசிலையும் ஹீட்டிங் பிளாக்கையும் செப்பரேட் பண்ணுறப்போ ஹீட்டிங் கண்டிஷனில் இருக்கணும். அதாவது ஃபுல் டிகிரியில் இருக்கணும். அப்படி ஹீட் டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். தென் இது வந்து அந்த சிலிண்டரோட இன்சைட்ஸ் இப்படி தான் இருக்கும். தென் வந்து அனதர்னா இந்த பார்ட்ஸ் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு தடவை பாருங்கள். இது வந்து ஹீட்டிங் பிளாக். இந்த இதை ஹீட் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த நாசில் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ண முடியும். ஸோ ஹீட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் இந்த மாதிரி நான் பிரிண்டர்ஸ் வச்சு நிறையா
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்குறேன். அப்படி பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ வரும் பாருங்கள். இப்போது என்னோடய ஃபிலமெண்ட் இந்த டைமில் கிளாக் ஆகிடுச்சு. இப்போது ஃபிலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணுறப்போ அந்த ஹீட்டிங் சிலிண்டர் உள்ளே நான் ஒரு மெட்டல் ராட் ஃபிட் பண்ணியிருந்தேன். அந்த மெட்டல் ராட் ஃபிட் பண்ணக்கூடாது. அந்த மெட்டல் ராட் ஃபிட் பண்ணதுனால தான் ஓவர் ஹீட்டிங்கில் எனக்கு ஃபிலமெண்ட் கிளாக் ஆகிடுச்சு. ஸோ மெட்டல் ராட் ஃபிட் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் என்னோடய ஃபேனும் அந்த டைமில் ஓடலை. அதனால் ஓவர் ஹீட்டிங்னால இந்த மாதிரி ஃபிலமெண்ட் கிளாக் ஆகிடுச்சு. நீங்கள் இது பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கொரீஸ் ஆர் எதுவும் டவுட், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எதுவும் 3D பிரிண்டரில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை நான் ஸ்டடி பண்ணி அதோட சொல்யூஷனோட உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். தென் என்னை காண்டாக்ட் பண்ணுன்னா லிங்க்கில் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அது மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.